நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே இறைவா, நல்லவரே வல்லவரே, நன்மை செய்பவரே, வாழ்வளிப்பவரே, நிறை வாழ்வை நிலை வாழ்வை அளிப்பவரே, கொடுப்பவரே, எங்களுடைய மனத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருப்பவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உடன் இருப்பவரே, உடன் நிற்பவரே, உடன் உறைபவரே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். இது எங்களுக்காக மீண்டுமாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா அன்பு நெஞ்சங்களும் நமது மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நினைத்து பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். எங்களுடைய வாழ்விற்கு உணவாக பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே ஆண்டவரே அழகாக சொல்லியிருக்கிறீர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். ஆண்டவரே, ஒரு பொருட்டாக தம்முடைய வாழ்வை கருதாதோர் என்று சொல்லப்படும் பொழுது, இந்த வாழ்வு எனக்கானது, என்னை உயர்த்துவதற்காக மட்டுமே, என்னுடைய இன்பத்திற்காக, என்னுடைய நலத்திற்காக என்று என் 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 நான் 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 சுயம் 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 என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. அதையெல்லாம் சுயத்தை மறுத்து, தன்னை மறுத்து, ஆண்டவரே உமக்காக வாழ்கின்ற பொழுது, உமக்கு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் காட்டிய வழியிலே, நீர் சொல்லிக் கொடுத்த வாழ்ந்து காட்டிய விழுமியங்களிலே இதோ நாங்கள் வாழ்கின்ற பொழுது உம்முடைய திருவுளத்திற்கு பணிகிறோம், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். எங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை மதித்து அன்பு செய்து அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறோம். அவ்வாறு இருந்தால்தான் எங்களுடைய வாழ்வு நிலையான வாழ்வாக இருக்கும் என்பதை உணர்த்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு சில வருடங்கள் நீர் கொடுத்திருப்பது, அதை எங்களுக்காக அமைத்துக் கொள்ள அல்ல, மாறாக உமக்காக மட்டுமே அமைத்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்தரணும்.
எங்களுடைய சுய விருப்பங்களை எல்லாம் மறுத்து ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரே உம்மை மட்டுமே நினைத்து வாழக்கூடிய மனநிலையை, மன உறுதியை, மன ஆற்றலை, மன வலிமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக என்றென்றும் வாழ உறுதியான மனநிலையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கை கொண்டவர்களாக, உம்மேல் மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக மன உறுதியை தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மை ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஆராதித்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். நல்லவரே ஆண்டவரே, நல்லவரே ஆண்டவரே, நாங்களும் நல்லவர்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமென். இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
என் மனம் ஆழம் என்னை நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்னை நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அன்பு தெய்வமே இறைவா, உம்மை பற்றி கொண்டு வாழ்வதற்கான வரத்தை வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்தே சக்திகள் பிறக்கின்றன, உம்மிடமிருந்தே ஆற்றல் வெளிப்படுகிறது. எனவே உம்மை பற்றி வாழ்வோருக்கு அந்த ஆற்றல் அவர் உள்ளாக இருந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறது, வாழ்வதற்கு உந்தி தள்ளுகிறது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே உம்மை பற்றி கொண்டு இருக்காமல், உம்மை இறுக பற்றி கொண்டிருக்காமல் ஆண்டவரே, வேறு எதையோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முதன்மை என்று கருதி அவற்றை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதனால் தீமைகளில் உழல்கின்றோம், பாவங்களில் தவிக்கின்றோம், தீமைகளுக்கு துணை போகிறோம் என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. தொடக்கத்திலே பாம்பினுடைய தூண்டுதலினால் முதல் பெற்றவர்கள் நீங்கள் கடவுளைப் போல் ஆக வேண்டுமா என்ற தூண்டுதலை பெற்று கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்ற பேராசையினால் ஆண்டவரே அவர்கள் பாம்பினுடைய சாத்தானுடைய கண்ணியிலே சிக்கிக் கொண்டார்கள் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு அவர்கள் விலகிச் சென்றார்கள். வாருங்கள் அனைவரும் இணைந்து விண்ணகத்தை முட்டி செல்லக்கூடிய வரையிலே ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி சிலர் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள் ஆண்டவரை பேராசையினால். கடவுளை தொட்டு விடலாம் என்று, விண் வரை சென்று விடலாம் என்று பேராசை அந்த கோபுரம் நிலை குலைய நீர் செய்தீர் என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பல்வேறு தருணங்களிலே ஆண்டவரே, உம்மை அல்லாமல், உம்மை பற்றி கொள்ளாமல் கடவுளாக நாங்கள் எங்களையே பல நேரங்களிலே நினைத்திருக்கிறோம். நாங்கள் பெரியவர்கள், வலிமை உள்ளவர்கள், பணப்பலம் கொண்டவர்கள், ஆள்பலம் கொண்டவர்கள், எல்லாம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற மபதையிலே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உம்மை பற்றி நாங்கள் வாழாமல் எதையோ பற்றி கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு கிடைக்கின்ற கைமாறு என்ன? அவனுக்கு கிடைக்கின்றது என்ன? ஒன்றுமில்லை. உம்மையே மையப்படுத்தி வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை, ஆற்றலை கொண்டு வாழ்வதற்கான வாழ்வை, வலிமையை தாரும் ஆண்டவரே. நீரே எல்லாம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்மை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி வாழவும், உம்மால் நாங்கள் வாழ்கிறோம் என்ற உணர்வை பெற்று எங்களை தாழ்ச்சிக்கு உட்படுத்தி ஆண்டவரை வாழ்வதற்கான மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமென்.
எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதர்கள் என்னை தேடினார், அன்பெனும் சிறகினுள் என்னை ஓடினார். ஆ ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பெனும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்த நெஞ்சில் வா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். ஆமாண்டவரே, நீரே எங்கள் தெய்வம். உம்மையன்றி வேறு யார் இருக்கிறார்கள் எங்கள் சொந்தமாக? உயிருக்கு உயிராக, வாழ்வுக்கு வாழ்வாக, நலனுக்கு நலனாக இருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை என்றாடம் பொழியும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வாழ வைப்பதற்காக, உன்னதமான வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வாழ்வின் வழியை காட்டுவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நேரத்திலும் கூட அற்புதமான உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை நல்வழிப்படுத்துகிறேன். உம்முடைய உன்னத நோக்கத்திலே எங்களை இணைத்துக் கொள்ள நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இது இந்த வேளையிலே நீ தருகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு உள்ளத்திலே பதித்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும். தூய ஆவியின் துணை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, அதற்காக முயற்சி எடுக்க எங்களுக்கு துணையாக வரும்படியாய் எங்களையே நாங்கள் உடைய பாத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை வார்த்தைகள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவிற்கு வந்திருந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர்.
எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் இருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை அதிகமாக தியானித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி நமக்கு பாடமாய் அமைகிறது என்பதை இந்த நாளிலே நற்செய்தி நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று சொல்லி இயேசு திறம்பட நமக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். ஆனால் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று மற்றவர்களுக்கு பணியாளர்களாக இருந்து இறை வார்த்தையின்படி நடக்கிற பொழுது அதுவே நிலைவாழ் பெறுவதற்கான தகுதியாக மாறுகிறது என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது இந்த வேளையிலே எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தம் வாழ்வை பொருட்டாக கருதாமல், தம்முடைய நலத்தை பொருட்டாக கருதாமல், இதோ பிறருக்காகவே வாழ்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்களே, அந்த உள்ளங்கள் நிலைவாழ்வுக்கு தகுதியானவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இயேசுவை போல முழுவதுமாக மற்றவர்களுக்காக, மற்றவருடைய வாழ்வுக்காக, மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக நாம் வாழ வேண்டும் என்கிற கருத்தை மனதிலே சுமந்து கொள்ளத்தான் இந்த நாளிலே நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ முறை நாம் சுயநலத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்க வேண்டும், நான் மட்டும் மகிழ்ந்திருந்தால் போதும் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்கிற பொழுது இறைவன் தருகிற அந்த நிலை வாழ்வை, மேலான வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் நம்மை பொருட்டாக கருதாமல் நாம் பிறருக்காக முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்கிற பொழுது அதிலே ஒரு நிறைவை நாம் பெற முடியும், நிலைவாழ்வு பெற முடியும் என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வோம். இது இந்த வேளையிலே அப்படி மற்றவர்களுக்காக பணியாளர்களாக இருந்து, தொண்டு செய்கிறவர்களாக இருந்து வாழ்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள், அவள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். அவர்களைப் போல நாமும் நல்ல உள்ளத்தோடு மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்வின் சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்ள அருளும் ஆசிரும் வேண்டி இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்கெல்லாம் பகைமையும் அநீதியும் அக்கிரமங்கள் இருக்கிறதோ அங்கே நாம் அமைதியை நிலைநாட்டுகிறவர்களாக, எங்கெல்லாம் தளர்ச்சியும் வேதனையும் விரக்தியும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கிற மனிதர்களாக, எங்கெல்லாம் ஆறுதலும் அன்பும் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த நற்பண்புகளை கொடுக்கிற போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம், நிலைவாழ்வு பெறுவதற்கான தகுதியை பெறுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும் இந்த நேரத்திலே அருளாசிரை கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அப்படிப்பட்ட நல்ல இதயத்தோடு வாழும்படியாய் நீர் செய்யும். ஆமென்.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அழித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை அழித்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழ
நீதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே உமது உயிருள்ள வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை ஆகிய யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் தன் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தன்னை உரிமையாக்குவர். என்னை பின் செல்கிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும். இவ்வுலகிலே எனக்காக, இறையாட்சிக்காக தன்னை இழப்போர் அதனை 10 மடங்காக பெற்றுக்கொள்வர். இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதனை முழுமையாய் உணர்ந்த பவுலடிகளார், என் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ள, நான் உரிமையாக்கிக் கொள்ள இந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் என்று தன் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர் அறிக்கை செய்தார். இதனை உணர்ந்த பேதுருவும், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று அறிக்கையிட்டார். இதுதான் ஒரு சீடன், ஒரு சீடத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக, ஆணிவேராக, விசுவாச வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே மீண்டும் எங்களுக்கு உணர்த்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எங்களது வாழ்க்கையில் உம்மிடமிருந்து அருளையும் வல்லமையையும் ஆசிரையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கின்ற பக்தர்களாக மட்டுமே நாங்கள் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம், திருப்தி அடைகிறோம். ஆனால் பக்தர்களாக அல்ல, சீடர்களாக, இழக்க தயாராக இருக்கின்ற சீடர்களாக, சீடத்திகளாக வாழ வேண்டும். இதை மீண்டுமாய் இந்த நாட்களிலே, இந்த இரக்கத்தின் காலத்திலே, தபசு நாட்களிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். தந்தையின் திருவுளத்தை அவருடைய அன்பு மகனாக நிறைவேற்றியதன் வெளிப்பாடு, நீர் உயர்த்தப்பட்டீர், மீட்பராய் எங்களை மீட்டுக் கொண்டீர். அதே நிலையில் நாங்களும் எங்களை இழந்து சீடனாக, சீடத்தியாக வாழ்கின்ற பொழுது நாங்களும் உம்மோடு இணைத்து கொள்ளப்படுவோம், உயர்த்தப்படுவோம் என்பது நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என் சகோதரனே, சகோதரியே, இதோ நம்மை அழைத்த அந்த ஆண்டவர், என் மகனே, என் மகளே, எங்கே இருக்கிறாய்? நீ சீடனாக எனக்காக நான் பெயர் சொல்லி அழைத்தேனே, எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ.
கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டே. சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டே. சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. பலவீனம் உன்னை கண்டு வருந்தாதே, பலன் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனம் உன்னை கண்டு வருந்தாதே, பலன் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு. உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடருக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவரே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு. நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவரே. எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். அது நிபந்தனையற்ற அன்பாக அது இருக்கிறது. நம்மை அவர் மன்னிக்கிறார், நம்மை ஆட்கொள்கின்றார், நம்மை இறுக கட்டி அணைத்துக் கொள்கிறார். நம் கரங்களை கோர்த்து அவர் நடக்க ஆசைப்படுகிறார். நம்மோடு பேச
உரையாட அவர் ஆசை கொள்கிறார். நம்மை மிகுதியாக அன்பு செய்யக்கூடிய கடவுள் அவர். எப்படி இருப்பினும் அன்பு செய்யக்கூடிய கடவுள் அவர். அந்த கடவுளுடைய அந்த அழகான அற்புதமான அன்பே வடிவான இரக்கமுள்ள கடவுளிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நம்முடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சில நிமிடங்கள் மௌனமாக நமது உள்ள கிடக்கைகளை, சொல்ல முடியாத வேதனைகளை அவருடைய பாதத்திலே நாம் வைத்து கண்களை இறுக மூடி அவரோடு பேசுவோம். அமைதியாக அவரோடு உரையாடுவோம். அவர் நம்மில் தங்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய கரங்களை கோர்த்து இறுக பற்றி ஒய்யாரமாக ஒரு நடைபோடுவோம். என் உயிரான இயேசு, இன்று என் உயிரோடு கலந்தீர். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே.
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரானவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உறவானவரே, எல்லாமும் ஆனவரே, இயேசு கிறிஸ்துவே, யோவான் நற்செய்தியாளர் வழியாக இவ்வுலகிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கும் பொழுது நிலை வாழ்வுக்கு எங்களையே நாங்கள் உரியவராக்கிக் கொள்வோம் என்பதை உணர்த்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, முழுமையாக எங்களை மறுத்து எங்களுடைய சிலுவைகளை நாங்களே சுமக்க வேண்டும் என்பதை நீர் சுமந்து உம்முடைய வாழ்க்கையின் வழியாக உணர்த்தி இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உள்ளத்தில் எத்தனையோ வழிகள், உடலிலே எத்தனையோ நோய்களினாலே வழிகள், மன உளைச்சல்கள் என்று எத்தனையோ தாங்கிக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் உமக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தர வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட நிலைகள், சூழல்கள், துன்பங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்கொள்ள, அவற்றை அனுபவிக்க, அவற்றை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள எங்களை நீர் தயார்படுத்தும். ஆண்டவரே, இவையெல்லாம் ஒரு பொருட்டுதான். இந்த வாழ்வில் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொண்டால் நிலையான வாழ்வை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை, மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த ஒரு மணி நேரம் பல சிந்தனைகளை குறித்து தியானித்திருக்கிறோம். அதனை தியானித்ததோடு நின்று விடாமல் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்க அருள் தாரும், ஆசிர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.